கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவை தேடும் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 150வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் தியானிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சுவாசம் அது நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இறைவன் நமக்கு சுவாசத்தை தந்தார். தேவன் மனிதனை படைத்தார். தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். தேவனால படைக்கப்பட்ட மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான். அந்த மனிதனுக்கு தேவன் தம்முடைய சுவாசத்தை நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற சுவாசம் யாருடையது என்றால் அது கர்த்தருடையது. இறைவனால் அருளப்பட்டதுதான் சுவாசம், உயிர், ஜீவன். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட சுவாசத்தை குறித்து நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பரிசு பொருளை கொடுக்கும் பொழுது அவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு gift கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்லுகிறோம். அந்த பரிசு பொருள், அந்த gift ஆனது ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருப்போம், பிறகு அதை தூக்கி வீசி விடுவோம் அல்லது அதை மறந்து விடுவோம். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்தது சுவாசம், உயிர், ஜீவன். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளெல்லாம் தன்னை படைத்தவரை மறக்க கூடாது. தன்னை சிருஷ்டித்தவரை, தன்னை உண்டாக்கினவரை, தன்னை உருவாக்கினவரை மனிதன் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் மனிதனுக்கு சுவாசத்தை, உயிரை, ஜீவனை கொடுத்தது இறைவன் மட்டும்தான். இந்த உலகத்திலே நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நமக்கு ஜீவனை கொடுக்கவில்லை, நம்மை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஒரு தாய் கருத்தரித்து 10 மாதம் சுமந்து பிரசவித்து அந்த பிள்ளையை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறாள். ஆனால் அந்த தாய் பிரசவித்து தான அந்த பிள்ளை யாருடையது என்றால் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்குரியவர்கள். ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் தான் படைக்கப்பட்டிருக்கிறார். இறைவனுடைய அருளால், இறைவனுடைய கிருபையால், இறைவனுடைய தயவால் தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இன்றைக்கு அநேகர் புரிதல் இல்லாமல், அறிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி பேசி விடுகிறார்கள். தன் இஷ்டம் போல எதையாவது சொல்லி விடுகிறார்கள். ஆனால் மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டது உண்மை. அவன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறான். மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு மூச்சை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர் கடவுள். ஆகவே மனிதன் கடவுளை துதிக்க வேண்டும், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும். அப்படி கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படி என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட மனுஷன் மாத்திரமல்ல,
அண்ட சராசரங்களும் அகில உலகமும் பூமியிலே வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளும் அவரை துதிக்கின்றது, அவரை போற்றுகின்றது, அவரை புகழ்கின்றது, அவரை நினைக்கின்றது, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனோ தன்னை படைத்தவரை மறந்து போகிறான், தன்னை படைத்தவரை விட்டு விலகி போகிறான், தன் மனம் போன போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறான், தன் இஷ்டப்படி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை படைத்தவரை, சிருஷ்டித்தவரை, உண்டாக்கினவரை, உருவாக்கினவரை, உயிர் கொடுத்தவரை அவன் உள்ளத்திலே நினைப்பது இல்லை, அவன் சிந்திப்பதில்லை, அவன் யோசிப்பதில்லை. ஒரு மனிதன் தன்னை படைத்தவரை சிந்திப்பானால் அவன் இறைவனை துதிக்க ஆரம்பிப்பான், இறைவனை போற்ற ஆரம்பிப்பான், இறைவனை புகழ ஆரம்பிப்பான். ஆறறிவு உள்ள மனிதனுக்குள்ளே எத்தனை விசேஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், எத்தனை விசித்திரமான காரியங்களை வைத்திருக்கிறார். மனிதனுக்குள்ளே கிரகிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது. மனிதன் இன்றைக்கு உலகத்திலே அநேக கருவிகளை கண்டுபிடிக்கிறான் என்றால் அதற்கு இறைவன் அருளிய ஞானம், இறைவன் அருளிய அறிவு, இறைவன் அருளிய புத்தி, இறைவனுடைய அருளால், இறைவனுடைய தயவால், இறைவனுடைய கிருபையால் தான் இந்த உலகத்திலே மனிதன் உயர்த்தப்படுகிறான், புகழப்படுகிறான், போற்றப்படுகிறான். இந்த பூமியிலே எல்லா மனுஷனாலும் பேசப்படுகிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் யார் காரணம்? படைத்தவர் அல்லவா, சிருஷ்டித்தவர் அல்லவா, உண்டாக்கினவர் அல்லவா, உயிர் கொடுத்தவர் அல்லவா? ஆகவே அவரைத்தானே பார்க்க வேண்டும், அவரைத்தானே தேட வேண்டும், அவரைத்தானே துதிக்க வேண்டும், அவரைத்தானே மகிமைப்படுத்த வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். யார் அவரை துதிக்க வேண்டும் என்று சங்கீத புஸ்தகம் 22:23 சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யார் கர்த்தரை துதிக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். சிந்தித்து பாருங்கள், நாம் அவரை துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார், நல்ல உடல் உறுப்புகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். யார் துதிக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பெரியோரே, சிறியோரே, வாலிபரே, கன்னிகையரே, முதியோரே, கர்த்தரை துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கடவுளை துதிக்க வேண்டும். இறைவனுக்கு துதியை, கனத்தை, மகிமையை செலுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே பிள்ளை பெற்று எடுத்துக்கும் பொழுது அந்த பிள்ளை வளரும்,
அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கும் போது தாய் பேரை சொல்லும், தகப்பன் பேரை சொல்லும், மற்றும் தாத்தா பாட்டி பேரை சொல்லும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பெயரையும் அது சொல்லும். பெயர் சொல்வதற்கு தான் பிள்ளை. அதுபோல கடவுளை துதிப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். இறைவன் மனிதனை எதற்காக படைத்தார்? துதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்காக. தேவ தூதர்களும் அவரை துதிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் அவரை துதிக்கின்றானா? எப்பொழுது மனிதன் கடவுளை துதிக்கிறான்? தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, தனக்கு ஒரு உபத்திரவம் வரும்போது, தனக்கு ஒரு பாடு வரும்போது, தனக்கு ஒரு வியாதி வரும்பொழுது, அப்பொழுதுதான் கடவுளுக்கு துதியை செலுத்துகிறார். அல்லது ஏதாவது ஒரு நன்மையை பெறும்பொழுது, வாழ்க்கையில ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது கடவுளை துதிக்கிறார். ஆனால் வாழ்நாளெல்லாம் துதிக்க வேண்டிய மனிதன் தனக்கு எப்பொழுது தோன்றுகிறது அப்போது துதிக்கிறார். எப்பொழுது தோன்றுவது அப்போது துதிப்பது அல்ல, எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவரை போற்றி துதிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் இரவிலும் அவரை துதிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், காலை எழுவது முதற்கொண்டு இரவு படுக்கைக்கு செல்வது வரைக்கும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துதிப்பதினாலே நமக்கு அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு நிச்சயமாய் உண்டாகும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒருவேளை துதிக்காமல் இருப்பீர்களானால் இன்று முதல் துதிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் துதித்தால் உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கும். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற தடைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற சதிகள் எல்லாம் முறிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான அனைத்து சதி நாச மோசங்களும் முறியடிக்கப்படும். துதிப்பதற்கு நமக்கு மனம் வேண்டும். அப்படி நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நமக்கு ஒரு வெற்றியை, விடுதலையை நாம் காண முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 151 அல்லேலூயா, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். துதிப்பது எங்கே துதிப்பது என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் துதிக்க வேண்டும். ஆலயம் செல்ல வேண்டும். அவர் சமூகத்திலே துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு வர வேண்டும். அவர் சந்நிதியிலே துதிக்க வேண்டும். அங்கே துதிக்கிற துதியானது, ஸ்தோத்திரமானது, ஜெபமானது நம்முடைய வாழ்க்கைக்கு மங்களத்தையும் சுபிட்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆகவே துதிக்கிறவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே, தேவ சபையிலே, தேவ ஆலயத்திலே தேவனை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். சாலமோன் சொல்லுகிறான், ஆலயத்திலே கர்த்தரை துதிப்போம் என்று எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் தேவனை புகழ்ந்து தேவனை துதித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சபையிலே, மகா சபையிலே, ஜனங்கள் கூடி வருகிற இடங்களிலே, தனிப்பட்ட இடங்களிலே, தனி ஜபங்களிலே நாம் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். துதிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த துதியின் வல்லமையானது எல்லா கட்டுகளையும் அறுக்கக்கூடியதா இருக்கிறது. துதியின் வல்லமையானது ஒரு அதிர்வை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. துதியின் வல்லமையானது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியதா இருக்கிறது. துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள்
மோசேயினுடைய வார்த்தையை பின்பற்றி நடந்து வரும்பொழுது, அவர்களுக்கு எதிராய் காணப்பட்ட செங்கடல் வரும்பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதே நேரத்தில் மோசே தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். சற்று நேரத்திலே செங்கடல் இரண்டாய் பிளக்க ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாம் துதித்தார்கள். ஏனென்றால் செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆகவே துதிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்தவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் வழியை திறந்தார், வாசலை திறந்தார், செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு போக செய்தார். அவர்களுக்கு அவர் மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். ஆகவே ஜனங்கள் அவரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை அவர் வானத்தின் மன்னாவையால் போஷித்தார். அவர்கள் தேவனை துதித்தார்கள். அவர்களுக்கு வனாந்தரத்திலே நீரூற்றை உண்டாக்கினார். அவர்கள் தேவனை துதித்தார்கள். கண்மலையிலே நீரூற்றை உண்டாக்கினார். அவர்கள் தேவனை துதித்தார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 136 சொல்லப்பட்டிருக்கிறது, 1 முதல் 26 வரைக்கும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யார் துதிக்க வேண்டும்? எங்கே துதிக்க வேண்டும்? ஏன் துதிக்க வேண்டும்? அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி துதிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 153 சொல்லப்பட்டிருக்கிறது, எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதக்காரர் 150 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார், வழிமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளிலே விசேஷமாக நாம் அவரை துதிக்க வேண்டும். நாம் துதிக்கும் பொழுதுதான் அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியும். சங்கீதம் 136 நாம் வாசிக்கும் போது எதற்காக துதிக்க வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருந்திருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த 11 மாதம் அளவும் காத்து இந்த 12ஆம் மாதம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். அவருடைய இரக்கங்கள் இல்லை என்றால், அவருடைய தயவு இல்லை என்றால் இந்த பூமியிலே நாம் வாழவே முடியாது. நம்மை அருமையாய், அற்புதமாய், அதிசயமாய் அவர் நடத்தி வருகிறார். அவர் ஏந்தி வருகிறார். அவர் சுமந்து வருகிறார். அவர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஏந்தி வந்திருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் துதிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னவென்றால் நீங்கள் துதிக்க வேண்டும். நீங்கள் துதித்து பாருங்கள். துதி மிக அவசியமானது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா விதிகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி துதிக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் துதியுங்கள். துதிப்பதை விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து துதித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை வளமாக, நலமாக, ஆசீர்வாதமாக மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒவ்வொரு பகுதியிலும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யார் துதிக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 22, 23, வெளிப்படுத்தல் 19:5 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் துதிக்க வேண்டும். யார் துதிக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி. இரண்டாவது, எங்கே நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது தேவ சபையிலே, தேவ ஆலயத்திலே, கூடி வருகிற இடங்களிலே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 151 நாம் வாசிக்கிறோம். ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கும் போது 147:1 வாசிக்கும் போது இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே துதிக்கிறதுனாலே நமக்கு ஒரு இன்பம் உண்டாகிறது. துதிக்கிறதுனாலே நமக்கு நன்மை உண்டாகிறது.
துதிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறுகிறது. துதிப்பதனாலே நமக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கிறது. துதிப்பதனாலே தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு உண்டாகிறது. துதிப்பதனாலே அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். துதிப்பதினாலே எல்லா தடைகள் நீங்குகிறது, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது, எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது, எல்லா மந்திரமும் மாந்திரிகமும் சூனியமும் ஏவலும் தலைதெறித்து ஓடுகிறது. என் அன்புக்குரியவர்களே, துதித்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அவரை துதிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி 150 சங்கீதம் 3, 4, 5 வசனத்திலே வாசிக்கும் போது என்னென்ன இசைக்கருவி மூலமாக நாம் துதிக்கலாம்? இசைக்கருவி இல்லை என்றால் நாம் கைத்தட்டி கர்த்தரை துதிக்கலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே துதிக்கிறவர்கள் நாம் உற்சாகத்தோடு கூட கர்த்தரை துதிக்க வேண்டும். மனந்திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு கூட அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாக சொல்லித் தருகிறது. நாம் பின்பற்றுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எதற்காக துதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் செய்த கிரியைகள், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த செயல்களை நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு காரியங்களை நாம் நினைத்து நாம் துதிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். ஆகவே கட்டுண்ட நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினார், அவரை துதிக்க வேண்டும். வியாதியில இருந்த நம்மை சுகமாக்கி இருக்கிறார், துதிக்க வேண்டும். வேலை வாய்ப்பு இல்லாத இருந்த நமக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி இருக்கிறார், அவரை துதிக்க வேண்டும். நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறார், இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தந்திருக்கிறார். இவெல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நாம் துதிக்கிறதுனாலே அதுல தேவன் மகிமைப்படுவார். துதிக்கிறதுனாலே நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதம் சொல்லுகிறபடி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் துதிக்க தொடங்குவோமானால் என்னோட வாழ்க்கை வெற்றியாக மாறும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை துதித்தார்கள். சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. துதிக்கிறதுனாலே என்ன நடக்கிறது? அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது. பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில துதியினால்தான் கர்த்தர் சிறையிலிருந்து ஒரு விடுதலை தந்தார். அவங்க வாழ்க்கையில காணப்படுற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். எல்லா வறுமையின் சிறையிருப்பு, தரித்திரத்தின் சிறையிருப்பு, கடன் என்னும் சிறையிருப்பு, வியாதி என்னும் சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் துதிக்க இப்பொழுதே முயற்சியுங்கள், துதி செய்ய தொடங்குங்கள். நீங்கள் துதிக்க துதிக்க அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியும். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்லாம் நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம், நேரத்தை எல்லாம் நாங்கள் ஒன்று துதி செய்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். இரண்டாவது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நான்காவது அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஐந்தாவது நாம் அநேகருக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே நாங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம். நீங்களும் கர்த்தருக்கு உண்மையா இருப்பீர்களானால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஊழிய பாதையிலே நாங்கள் துதித்துக் கொண்டிருப்பதனால்தான் இன்றைய வரைக்கும் எங்களுடைய ஊழிய பாதை ஆசீர்வாதமா இருக்கிறது, வெற்றியா இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு அநேக வாசலை திறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் எங்களோடு கூட இணைந்து துதிக்க ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையும் சித்தி பெறும், உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாய் மாறும், உங்கள் வாழ்க்கையும் வெற்றியாக மாறும், உங்கள் வாழ்க்கையும் சுபிட்சமாய் மங்களமாய் ஆசீர்வாதமாக மாறும். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறபடி சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மனிதனுக்கு உயிரை கொடுத்தவர் இறைவன் ஒருவன் தான்.
கடவுள்தான் உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், நமக்கு மூச்சை கொடுத்தார். நமக்குள்ளே இருக்கிற சுவாசம் அது கர்த்தருடையது. நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் கர்த்தருடையது. ஆகவே ஜீவனை தந்தவரை துதியுங்கள், சுவாசத்தை தந்தவரை துதியுங்கள். நீங்கள் அப்படி துதிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் மாறும்படியா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மாறும். இன்று முதல் ஒவ்வொருவரும் துதிக்கிறவர்களாக நீர் மாற்றும். இவர்கள் துதிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். துதியின் மூலமாய் வெற்றி பெற்றேன், துதியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன், துதியின் மூலமாய் எனக்கு அதிசயங்கள் நடந்தது என்று சொல்லட்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உம்மை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி வாசிக்கிறோமே. நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து எங்களோடு இணைந்து துதிக்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாவிலே துதியை, ஆவியை கர்த்தர் தருவீராக. துதியின் ஆவியை ஊற்றும், ஒவ்வொரு துதிக்கிறவர்களாக மாற்றும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா சதி நாச மோசங்களை மாற்றும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா விதிகளை நீர் மாற்றி போடும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறவர்களை நீர் வெட்கப்படுத்த மாட்டீர். உம்மை துதிக்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள். உம்மை துதிக்கிறவர்கள் சுகம் பெறுவார்கள். உம்மை துதிக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த நாளிலே, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து பிரார்த்திக்கின்ற, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய இருதயத்தை பாரும். நீர் அவர்களை ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பங்களிலே துதி உண்டாகட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே துதிகள் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் துதிக்கிறவளாய், தனித்து துதிக்கிறவளாய், குடும்பமாய் துதிக்கிறவளாய், சபையோடு இணைந்து துதிக்கிறவளாக ஒவ்வொருவரையும் மாற்றும். துதியின் ரகசியங்களை அறிந்து தூயாதி தூயவராகிய உம்மை அவர்கள் போற்ற உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, உள்ள முடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். ஒவ்வொருக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தாரும். ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50004662241667. IFSC கோட் HDFC 00004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.
கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.